ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 57 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க? கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? எக்ஸசைஸ்லாம் பண்ணீங்களா? எவ்வளோ நேரம் பண்ணீங்க? வாக்கிங் எவ்வளோ நேரம் பண்ணீங்க? ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? கார்டியோ ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா? என்னென்ன ட்ரை பண்ணுறீங்க, இல்லை என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணேன்னா, காலையில் எழும்புனதும் 1 glass ஆஃப் வார்ம் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறவு 1 hour வாக்கிங் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது 20 minutes ஹோம் ஒர்க் அவுட், அடுத்து 10 minutes ஜும்பா ட்ரை பண்ணேன். நீங்கள் யாராவது ஜும்பா ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை கார்டியோ ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா? என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜீரா ஜிஞ்சர் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 5 almonds சாப்பிட்டுக்கிட்டேன், ஓகேவா? இப்போது ஏர்லி மார்னிங் மட்டும் நான் எவ்வளோ கேலரி எடுத்திருக்கேன்னா, வார்ம் வாட்டர் 0 calorie, அடுத்தது ஜீரா ஜிஞ்சர் வாட்டருக்கு 5 calorie, அடுத்தது 5 almondக்கு 30 to 35 calorie, ஓகேவா? அப்போ ஏர்லி மார்னிங் மட்டும் நான் எடுத்துக்கிட்ட கேலரி 35 to 40 calorie எடுத்திருக்கேன். அடுத்தது ஸ்நாக்ஸ் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். காலையிலையும் ஈவினிங்கும் எடுத்துக்கிட்டேன். காலையிலைக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா, 1 ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு ஒரு மாங்காய் தான் எடுத்துக்கிட்டேன். மாங்காய் ராமாங்கான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் இருந்தது. அதை இனி வச்சா அது மோசமாயிரும் அப்படிங்கிற நிலமையில தான் இருந்தது. ஸோ அதை தான் எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து அதோட தோலை எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டு அதில் கொஞ்சம் சில்லி பவுடர் அண்ட் உப்பு, அதுக்கப்புறவு கொஞ்சம் ஆனியன் அதெல்லாம் வெட்டி போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஜீரகமும் போட்டு கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி அப்படி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன், ஓகேவா? ஏதாவது காரமாக சாப்பிடணும் போல் இருந்து, ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு மட்டும் எவ்வளோ கேலரின்னு பார்க்கலாமா? 1 ஆப்பிளுக்கு 80 to 95 calorie. அதுக்கப்புறவு அந்த மேங்கோக்கு 170 to 260 calorie. ஸ்நாக்ஸுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்ட கேலரி 250 to 355 calorie, ஓகேவா? அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா, 2 ஆப்பமும் அதுக்கு கொண்டக்கடலை குருமாவும் தான் எடுத்துக்கிட்டேன். நேற்று வச்சுருந்தல அது கொஞ்சம் மீதி இருந்தது, காலையில் வச்சுருந்தது, ஸோ அதை தான் எடுத்து வச்சு சாப்பிட்டேன், ஓகேவா? அதனால் ஆப்பமும் கொண்டக்கடலை குருமாவும் சாப்பிட்டேன். அதுக்கு எவ்வளோ கேலரினா 350 to 420 calorie, ஓகேவா? இவ்வளோ தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அதோட நைட்டு டின்னருக்கும் ஒயிட் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு கல்யாண வீடு இருந்தது. ஸோ நைட்டு கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியது இருந்ததுனால அங்கே வச்சுருந்த சாப்பாடு தான் சாப்பிட்டேன். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அதிகமாக எடுத்தால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ பரவாயில்ல, நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் சில டைம் நமக்கு யூஸ் ஆகும்ல. ஏன்னா நார்மல் டயட்டிங் போகும்போது நம்ம ரைஸும் சாப்பிட வேண்டியது இருக்கும், இல்லை நம்ம டிஃபனும் சாப்பிடலாம். ஸோ அந்த டைமில் நமக்கு எந்த ஒரு வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கக்கூடாது, நம்ம வெயிட் கெயின் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்காக சரி இதையும் ஒரு 15 நாளுக்குள்ளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் பண்ணேன். சரி பார்ப்போம் வெயிட் லாஸ் ஆகுதா இல்லையா. ஏன்னா 15 நாள் முடியறதுக்கு இன்னும் 3 நாள் தானே இருக்குது. பார்க்கலாம் இன்னும் 3 நாளில் நமக்கு எத்தனை கிலோ குறையுதுன்னு. எனக்கு இந்த தடவை 1 கிலோ குறையுமாங்கிறதே டவுட்டில் தான் இருந்த மாதிரி இருக்குது. பார்க்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டேன்னா, ஒயிட் ரைஸ், அதுக்கு ஃபிஷ் கறி வச்சு தான் சாப்பிட்டேன். அதுக்கு 2 ஃபிஷ் பீஸ் வச்சு சாப்பிட்டேன், ஓகேவா? அதுக்கப்புறம் 1 ஆம்லேட் சாப்பிட்டேன். இவ்வளோத்துக்கும் எவ்வளோ கேலரின்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ்க்கு 220 to 300 calorie. அடுத்தது 2 ஃபிஷ் பீஸ் சாப்பிட்டேன். அதுக்கு என்னென்னா 140 to 220 calorie. அடுத்தது 1 ஆம்லேட் சாப்பிட்டேன்ல, அதுக்கு 90 to 130 calorie. அதுக்கப்புறம் ஃபிஷ் கறி சாப்பிட்டேன்ல, அதுக்கு 50 to 80 calorie.
லஞ்சுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்ட கேலரி வந்து 500 to 730 கேலரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டின்னருக்கு இன்றைக்கி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனேன்னு சொன்னேன்ல, ஸோ அங்கே தான் சாப்பிட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து இலையில நிறைய சாதம் வச்சாங்க, ஆனால் நான் அதில் வந்து கொஞ்சம் மீதி வச்சேன். ஏன்னா வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டோன்னா சரி வராது. ஏன்னா காலையிலையும் ஆப்பம் சாப்பிட்ருக்கோம், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்ருக்கோம், திரும்பியும் ஒயிட் ரைஸ் தான் எடுக்கிறோம். ஸோ அதிகமாக சாப்பிட்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அதில் மீதி தான் வச்சேன். ஓகேவா, நான் உங்களுக்கு காட்டுற படத்துலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் சாப்பிட்டேன். ஒயிட் ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு பருப்பு, சாம்பார், ரசம், இது 3 குழம்புமே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ பீஸ் கூட்டு எடுத்துக்கிட்டேன். அவியல், வாழைக்காய் தோரம், அடுத்தது தயிர் பச்சடி, இது எல்லாமே கூட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். சரி, இதுக்கு எவ்வளோ கேலரின்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ்க்கு 250 to 340 கேலரி, பருப்புக்கு 50 to 80 கேலரி, சாம்பாருக்கு 40 to 70 கேலரி, ரசத்துக்கு 20 to 35 கேலரி. ஓகேவா. அடுத்தது பொட்டேட்டோ பீஸ் கூட்டுக்கு 70 to 110 கேலரி, அவியலுக்கு 60 to 100 கேலரி, வாழைக்காய் தோரத்துக்கு 50 to 90 கேலரி. நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது வாழைக்காய் அதிகமாக எடுக்காதீங்க. ஓகேவா, ஏன்னா வாழைக்காயில் வந்து கேலரிஸ் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி பொட்டேட்டோவும் கேலரிஸ் அதிகமாக தான் இருக்கும். அதனால் அவ்வளோத்துக்கு அவ்வளோவா பொட்டேட்டோவும் வாழைக்காவும் ரொம்ப எடுக்காதீங்க. ஏன்னா பொட்டேட்டோட வந்து காப்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் சாதமும் எடுத்து அது கூட பொட்டேட்டோவும் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் காப்ஸ் அதிகமாக இருக்கும். சரியா, அதனால் முடிஞ்ச வரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். சரியா. அடுத்தது தயிர் பச்சடிக்கு 30 to 50 கேலரி. லஞ்சுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிச்சு டின்னருக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்ட கேலரி 570 to 875 கேலரி. ஓகேவா. டோட்டலாக நம்ம இன்றைக்கி எடுத்த கேலரி வந்து 1695 to 2450 கேலரி எடுத்திருக்கு. லிமிட்டை விட அதிகமாகவே போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ இதை எப்படியாவது மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா 3 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே எத்தனை கிலோ குறைய போகுதுன்னு தெரில. சரி, பார்க்கலாம். சரி, நியூட்ரிஷன் எவ்வளோன்னு பார்க்கலாமா? ப்ரோட்டீன் வந்து 50 to 70 கிராம், அது வந்து ரீச் பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளோட லிமிட்டு 50 to 60 தானே. நம்ம இன்றைக்கி 50 to 70 கேலரி ரீச் பண்ணிட்டோம். ஓகேவா. அதுக்கப்புறம் காப்ஸ் வந்து 240 to 340 கிராம், அது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ரைஸ் கண்டென்ட் எடுத்திருக்கோம், மாவு சத்து எடுத்திருக்கோம், அதனால் இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அடுத்த ஃபேட் வந்து 45 to 65 கிராம். ஸோ இதுவும் கொஞ்சம் அதிகம்தான். ஃபைபர் 28 to 42, இது அதிகம்தான், ஆனால் இதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா, ஃபைபர். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது இவ்வளோ தான். இனி நாளைக்கு என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். அதோட நான் இன்றைக்கி வந்து மில்க் எடுத்துக்கலை, ஏன்னா அதிகமாக நமக்கு ஏற்கனவே கேலரிலாம் இன்க்ரீஸ் ஆகினதுனால நான் வந்து இன்றைக்கி மில்க் எடுத்துக்கலை. ஓகேவா. ஓகே, நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.